Taste the Daily. ஃபெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளான மரக்காணம், ஆரோவில், பொம்மையார்பாளையம், தந்திராயன்குப்பம், கோட்டக்குப்பம், எக்கியார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் அதிகளவிலான சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக அருண், பெஞ்சல் புயல் இன்று மாலை அல்லது இன்று பகல் அளவில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளான மரக்காணம், கோட்டக்குப்பம், எக்கியார்குப்பம், பொம்மையார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கடலோர பகுதிகளில் இந்த கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்படுகின்றன. 7 அடி முதல் 8 அடி அளவுக்கான அந்த அலைகள் எழும்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் 4வது நாளாக கடல் சீற்றத்தின் காரணமாக 4வது நாளாக மீன்பிடிக்க செல்லாமல் தங்களுடைய மீனவ கிராம பகுதியில் முடங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 19 மீனவ கிராம பகுதிகளில் மீன்பிடிக்க செல்லாமல் மீனவர்கள் தங்களுடைய வீடுகளில் முடங்கியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய படகுகள் பத்திரமாக கடல் சீற்றத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக கரையோரத்தில் அந்த படகுகள் நிற்க வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பெஞ்சல் புயல் இன்று மாலை கரை கடக்கும் என்பதால் மீனவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கடற்கரைக்கு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக கடற்கரைக்கு வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது, இந்த காவல்துறை அந்த மெத்தன போக்கோடு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடற்கரைக்கு செல்லக்கூடிய மக்கள் அந்த ஆபத்தை கூட உணராமல் சிலர் கடற்கரை வழி சென்று செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது நம்மால் காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தற்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. பரவலாக மழை பெய்து வரும் காரணத்தால் தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த மீனவ பகுதி கிராம மக்கள் ஓராண்டுக்கு முன்பாக இதே மழைக்காலங்களில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும், மீனவ கிராமங்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை மண்ணரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இதே மழைக்காலங்களில் மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது அங்கு ஆய்வு செய்த அமைச்சர் பொன்முடி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். ஆனால் இதுவரை தற்போது இந்த புயல் சின்னம் உருவாகி தற்போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள போதும் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது மீனவர்கள் மத்தியே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதத்துக்குள்ளாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மீனவ கிராம மக்கள் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என நேற்று முன்தினம் மீனவர்கள் கடுமையாக தமிழக அரசுக்கும் இந்த மாவட்ட அமைச்சருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தற்போது இந்த பெஞ்சல் புயலை எதிர்ப்பதற்காக மீனவர்கள் தன்னிச்சையாக அவர்களுடைய படகுகளையும் மீனவ பொருட்களையும், அதாவது உபகரணங்கள், வலை உள்ளிட்ட பல்வேறு அவர்களுடைய உபகரணங்களை பாதுகாப்பது அவர்களே தன்னிச்சையாக பாதுகாப்பான இடத்திற்கு சென்று தங்களை பாதுகாத்து வருவது குறிப்பிடத்தக்கது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். Taste the Daily.